ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் விடுதலை நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். யோவானுடைய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வேத போதனைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவானுடைய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவருடைய சொந்த மகனாய் மகளாய் நாம் மாறுவதற்கு வேதாகமம் தவிர வேறு காரியங்கள் நமக்கு இல்லை. இந்த வேதம்தான் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் அவர் தனது சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்ற தாழ்வு எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களையும் ஒன்று போல அவர் நேசிக்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற எத்தனை பாகுபாடுகள். கேட்டால் கடவுளே அதை செய்கிறார் என்று சொல்லுகிறார். உண்மையான கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானா? பெத்த தகப்பனை போல் அல்லவா அவர் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தின் அத்தனை பேர்களையும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒன்று போல அரவணைத்து தன் சொந்த பிள்ளைகளாய் அல்லவா நடத்த வேண்டும். அப்படி நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல், பெயரின் மேல் நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து அவரை சொந்த தகப்பனாய், சொந்த குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரை, அந்த அத்தனை பேர் என்பதை ஏன் அழுத்தி சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் எத்தனை வேறுபாடுகளுக்கு நடுவிலே வாழ்ந்தால், இந்த உலகம் ஆகாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளினால், இந்த உலகம் அவர்களை சாதாரண மனிதர்கள் என்று, இவர்கள் கீழானவர்கள் என்று அருவருத்து ஒதுக்கி தள்ளினார். கிட்டே வராதே, என்னை தொடாதே என்று இந்த உலகம் அவர்களை சொன்னார். ஆண்டவர் ஒரு காலம் அவர்களை அப்படி பார்த்ததே இல்லை. சொந்த மகனாய்த்தான் பார்க்கிறார், சொந்த மகனாய் மகளாய்த்தான் பார்க்கிறார். ஒரு வேடிக்கை சம்பவம் ஒன்றை சொல்லுகிறேன். மூடி பிரசங்கியார் என்று வல்லமையான எழுப்புதல் பிரசங்கியார் ஒருவர் இருந்தார் அமெரிக்கா தேசத்தில், D.L. மூடி. அவர் ஒரு முறை லண்டனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றிருந்தார். அந்த காலகட்டங்கள் இங்கிலாந்து தேசம் முழுவதும் பாவத்திலே மலிந்து கிடந்தது. ஆண்டவரை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ரட்சிப்பின் அனுபவம் அங்கே இல்லை, குறைந்து போய் கிடந்தது. அந்த தேசத்தை எழுப்புவதற்காக, அந்த தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு D.L. மூடி இங்கிலாந்து சென்றார். லண்டனிலே ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். வார்த்தைகள் கடவுளின் வல்லமை நிறைந்த வார்த்தைகளாய் வந்தது. இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் லண்டன் பட்டணத்திலே குடியிலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். ஒரு எழுப்புதல் அங்கே உண்டானது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இவருடைய செய்தியை கேட்க ஓடி வந்தார்கள். மாலை 6 மணிக்கு ஆலயத்திலே கூட்டம் என்று சொல்லுவார்கள். 4 மணிக்கே மக்கள் அங்கே கூடி விடுவார்கள், இடமே இருக்காது. அந்த ஆலயத்தை சேர்ந்த போதகர், அந்த ஆலயத்தில் உள்ள பெருமக்கள் நிறைய சீட்டிங் வசதியெல்லாம் செய்து வைப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாய் மக்கள் நெருக்கி அடித்து கொண்டு வருவார்கள்.
அப்படி கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது மூடி பிரசங்கர் ஒரு நாள் ஆலயத்திற்குள்ளே உள்ளே போனார். சரியான கூட்டம். சில ஏழை தாய்மார்கள், சில ஏழை தகப்பன்மார்கள், அவர்களை பார்த்தாலே சமுதாயத்திலே ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களைப் போல இருந்தார்கள். அவர்களுக்கு உட்கார்வதற்கு சீட்டு இல்லை. நவநாகரிகம் படைத்த வசதி படைத்தவர்கள் கால் மேல் கால் போட்டு எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவரிடத்திலே தனியாய் நின்று பேசுவதற்கு அந்த தேசத்தின், இங்கிலாந்து தேசத்தின் எடின்பரோ அரண்மனையைச் சேர்ந்த பிரபுக்கள், இளவரசர்கள், பிரபுக்கள் ஒரு சிலர் அங்கே வந்தார்கள். அவர்கள் கனம் பொருந்தியவர்கள். தேசத்திலே ராஜ மரியாதை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்க கேள்விப்பட்டு இப்படி வந்தார்கள். சரி, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அவர்களெல்லாம் தேசத்தில் பெரிய மனிதர்கள், அவர்களிடத்தில் 2 வார்த்தை பேசுவோம் என்று வந்தார். கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவர் சொன்னாங்க, ஐயா, உங்களை பார்க்க பிரபுக்கள் வந்திருக்கிறார், லார்ட்ஸ் வந்திருக்கிறார்கள், பிரபுக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதையெல்லாம் காதிலே வாங்கி கொள்ளவில்லை. திரும்பி பார்த்தார். 2 பேர் நின்றார்கள் பிரபுக்கள். அவர்களை அழைத்தாருங்க, வாங்கையான்னு சொன்னார். அவர்களும் வந்தார்கள். வந்து அவர்களை பார்த்து, இந்த கிடக்கிற 2 சேரை எடுத்து அந்த நிற்கிறான் பாருங்க, உட்கார்றது கூட யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு போட்டு அவனை உட்கார சொல்லுங்க. ஒரு கணம் பிரபுக்கள் அசந்து போனார்கள். அந்த மனிதனுக்கு நாம் போய் சேர் எடுத்து போடணுமா? நான் அரண்மனையை சேர்ந்தவன். அவர் அதையெல்லாம் எதையுமே கவனிக்கவில்லை. பார்வையிலே எல்லாரும் சமம். ராஜாவும் அந்த ஊரில் உள்ள ஏழை குடியானவனும் அவர் கண்களுக்கு சமமாய் தெரிந்தார். ஏன் தெரியுமா? அவர் தேவனுடைய தாசன். ஆண்டவர் எப்படி ஜனங்களை பார்க்கிறாரோ அப்படியே பிரசங்கர், மூடி பிரசங்கர் ஜனங்களை பார்ப்பார். இன்றைக்கும் அந்த பாகுபாடு பல இடங்களிலே இருக்கிறது. ஏன்? ஆலயங்களுக்குள்ளும் இருக்கிறது. ஏழை பணக்காரன். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு நம் பக்கத்தில் இருக்கிற நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து வேறுபாடுகளை பார்ப்பதில்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பதில்லை. அவர் எல்லாரையும் 2 கரம் நீட்டி அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, உன்னை அழைக்கிற தேவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் உன்னை தன் சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அவரை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடவுள் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். சூரியனை படைத்தவர், சூரியனை காட்டில் அதிக வல்லமை உள்ளவர், சுட்டரிக்கும் செஞ்சுடர். அவருக்கு உருவம் இல்லை, ஆகவே அவருக்கு விக்கிரகங்கள் கிடையாது. காணக்கூடாத இறைவன், மனிதரில் எவரும் கண்டிராத தெய்வம். உங்களையும் என்னையும் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்க
பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற நம்மை விடுதலையாக்கி அவரை போல ஒளி நிறைந்த பிள்ளைகளாய் மாற்ற, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை, நிறை வாழ்வை உங்களுக்கு தருவதற்கு அவர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்ற பெயர் தாங்கி நம்மை போல மனிதனாய் இந்த பூமியிலே வந்து ஏழை தச்சனுடைய வீட்டிலே வந்து பிறந்தார். எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, உன்னையே தேடி உன்மேலே தன் முழு அன்பையும் வைத்து உன்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். உன்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். இந்த நிமிடத்திலும் ஒரு உனக்காகத்தான் காத்திருக்கிறார். இளைய மகன் தகப்பனுடைய அதிசயமான அன்பை உதறி தள்ளிவிட்டு தன் வயது கொத்த வாலிபர்களை, நண்பர்களை சேர்த்து கொண்டு தன்னுடைய பங்கு சொத்தை எல்லாம் வாங்கி பணமாக்கி கொண்டு தகப்பனுடைய அன்பை உதறிவிட்டு தூர தேசத்திற்கு போய் உதாசீனமாய் அலட்சியமாய் வாழ்ந்தான். பொருளை எல்லாம் செலவழித்து போட்டான். வாழ்க்கை மிக மோசமாய் மாறினது. பன்றியோடு பன்றியாய் கிடந்தான். பன்றி தின்கிற தவிட்டை தின்பதற்கு ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மகன் அலட்சியப்படுத்தினான். மகன் தகப்பனுடைய அன்பை உதாசீனப்படுத்தி போய்விட்டான். ஆனால் அன்பே உருவான தகப்பனோ வாசலிலே நின்று கொண்டே இருந்தான். வழிமேல் விழி வைத்து என் மகன் வருவானா, என் மகன் வருவானா காத்து கொண்டே இருந்தான். மகனுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. பன்றியோடு பன்றியாய் கிடந்தவனுக்கு திடீரென்று ஒரு நாள் புத்தி தெளிந்தது. யோசித்தான், எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்றாங்களே, நான் எங்க அப்பாவை அலட்சியப்படுத்திட்டு வந்ததுனால பன்னியோடு பன்னியா கிடக்கிறேன். நான் ஒன்று செய்வேன், அப்பாட்ட போவேன். ஆனா அவர் என்னை மகனா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நீ மன்னிச்சிருங்கப்பா, உங்க வீட்டில் உள்ள வேலைக்காரன்ல ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளுவேன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டு தகப்பன் வீட்டை நோக்கி புறப்பட்டான். தூரத்திலே அவன் வரும்பொழுதே தகப்பன் கண்டு கொண்டான். அதோ என் மகன் வருகிறான், கந்தல் ஆடையோடு அழுக்கடைந்தவனாய் பரட்டை தலையோடு என் பிள்ளை வருகிறான். ஓடி போய் தகப்பன் மகனை அணைத்து முத்தமிட்டான். மகனே, செத்து போயிட்டேன்னு நினைச்ச நீ உயிரோடு வந்து விட்டாயே பிள்ளை என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தான். அந்த தகப்பனுடைய மனோபாவத்தோடு உன் பக்கத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். சகோதராசன், உன்னை அணைத்து முத்தமிட்டு உன் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து சொந்த மகனாய் மகளாய் உன்னை ஏற்றுக்கொள்ள, உள்ளத்தில் உள்ள பாவ இருள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கிற ஒளிமயமாய் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதல் சுவிசேஷம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பார்க்கிற வானம் பூமி, பார்க்கிற காணக்கூடிய எல்லா காரியங்களும், உயிருள்ள உயிரற்ற இந்த பிரபஞ்சம் முழுவதையும்
அவர் உருவாக்கினார். உண்டாக்கப்பட்டது எதுவும் அவராலே அல்லாமல் உண்டாகப்படவில்லை. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். எதற்காக? உனக்காக. உனக்காக. நீ ஏன் பசியால் வருந்த வேண்டும்? நீ ஏன் தாகத்தால் வருந்த வேண்டும்? உனக்காகத்தானே இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் தந்தருளினவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? உனக்குத்தான். அவரிடத்தில் கேட்டுப்பார், ஆண்டவரே இந்த இயற்கை யாருக்கு? உனக்காகத்தான். மனுக்குலம், மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சௌகரியங்களையும் படைத்து வைத்தார். இவ்வளவு அன்பு நிறைந்தவன், இவ்வளவு அன்பு நிறைந்தவன். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ஆசிரியர் நான் அரசு பள்ளியிலே வேலை பார்க்கும் பொழுது இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், இந்த அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சத்தையும் ஆண்டவர் தான் படைத்தார், உங்கள் இயேசுதான் படைத்தார் என்பதை உறுதியாய் சொல்ல முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், உறுதியாய் என்னால் சொல்ல முடியும். எங்கள் ஆண்டவர் தான் படைத்தார். அவர் எங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, அகில உலகத்துக்கும் அவர்தான் ஆண்டவர் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், படைத்த படைப்புகளில் எல்லாம் மேன்மையான படைப்பு எது என்று கேட்டார். நான் உடனடியாக சொன்னேன், மனிதன். மற்ற எல்லா படைப்பையும் விட அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனித இனம்தான் படைப்புகள் சிருஷ்டிப்பிலேயே உயர்ந்த சிருஷ்டிப்பு என்று சொன்னார். உடனே அவர் சிரித்து கொண்டே கேட்டார், மனிதனை என்றைக்கையா உங்கள் ஆண்டவர் எத்தனாவது நாள் படைத்தார்? 6வது நாள் படைத்தார் என்று சொன்னேன். அப்படியானால் மனித படைப்போடு அவருடைய சிருஷ்டிப்பின் வேலை முடிந்து விட்டதல்லவா? ஆமாம், 6 நாள் தான் வேலை செய்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். கடைசி படைப்பு மனித படைப்பு தான். ஆமாம், அப்படித்தான் நீங்கள் வேதம் சொல்லுகிறது என்று அவரிடத்தில் சொன்னார். அவர் உடனே சொன்னார், அப்போ உங்க ஆண்டவர் மனிதனுக்கு கடைசி முன்னுரிமை தான் கொடுத்துருக்கார். பீரியாரிட்டியில் லீஸ்ட் பீரியாரிட்டி தான் கொடுத்துருக்கிறார். மனிதன் தான் உயர்ந்த படைப்பு என்றால் முதல் நாளே படைத்திருக்க வேண்டியதுதானே. படைப்பிலே முன்னுரிமை ஏன் ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று கேட்டார். எடுத்த உடனே இந்த கேள்வி சரியாகத்தான் பட்டது. ஆமால, ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை? அப்போதுதான் உணர்த்தினார் ஆண்டவர், மகனே, ஆதாமையும் ஏவாளையும் முதல் நாளே நான் படைத்து விட்டு அதன் பிறகு மற்ற எல்லாவற்றையும் நான் படைத்தேன் என்றால் அடுத்த 5 நாள் 6 நாள் ஆதாம் ஏவாளும் பட்டினியாய்த்தானே இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் உண்டாக்கி முடித்துவிட்டு கடைசியாய் மனிதனை படைத்தேன். அவன் படைக்கப்பட்ட நாளிலே தோட்டத்திலே அவன் கனி வர்க்கங்களை பறித்து புசிப்பதற்கு எல்லாவற்றையும் முன்பதாகவே ஏற்பாடு செய்து விட்டேன். எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்கள். உங்களையும் என்னையும் கனப்படுத்துகிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் பசியால் வருந்த விடாத ஆண்டவர், உனக்கும் எனக்கும் படியளக்கிற ஆண்டவர். முதல் வசனம், முதல் அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் மாறுங்கள். அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நீங்கள் மாறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களை வெளிச்சமாய் மாற்றுவதற்குத்தான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இந்த உலகம் இருள் நிறைந்த உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இருளில் இருக்கிற இந்த உலகத்தின் மனிதர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்குத்தான் இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். ஆகவேதான் அவருடைய பிறப்பு எல்லா மனிதருக்கும்
நற்செய்தி, காஸ்பல். எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவரை சொந்த இரட்சகராய் கொண்டாடுவதற்கு ஏன் உனக்கு தயக்கம்? ஏன் நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்குத்தான் லாபம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஒரு மனிதன் அல்லது மனுஷி ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல் லாபம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் பசியினால் வருந்த விடார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கௌரவ குலைச்சலாய் நடத்துவதில்லை. அவருடைய பிள்ளைகளை இருளின் பிள்ளைகளாய் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், உலகத்திற்கே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார். அவர் உங்களை மாற்றுவார். முதலாவது உங்களுக்கு லாபம். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். எந்த கடவுளையா, எந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு இல்லாமல் நீ என் மகன், என் மகள், ஆல் ஆர் ஈக்குவல், என் கண்களுக்கு முன்பாக அத்தனை பேரும் சமம் என்று சொல்லுகிற ஒரு கடவுளை காட்டுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஒன்று போல அவர் பார்க்கிறார். உங்களை கிறிஸ்தவர்கள் கூட அப்படி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை ஒன்று போல பார்க்கிறவர். சொந்த பிள்ளையாய் மாறுங்கள். லாபம் நமக்குத்தான், லாபம் நமக்குத்தான். அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். அவருடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தவர் சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னார். அவருடைய சமாதானம், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம். இந்த உலகம் தருகிற சமாதானம் சிற்றின்பம். கடவுள் தருகிற சமாதானம் பேரின்ப வாழ்வு, எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் ஜாய். பேரின்ப வாழ்வை அவர் தர விரும்புகிறார். வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாய் நீ மாறுவதற்கு அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் வைத்து அவரை அப்படியே ஏற்றுக்கொள். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே வெளிச்சமாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உலகிற்கு வெளிச்சமாய் வந்தவர், உம்முடைய பெயரின் மேல் விசுவாசம் நம்பிக்கை கொண்டு உம்மை சொந்த இரட்சகராய், சொந்த அப்பாவாய், குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சொந்த மகனாக மகளாக நீர் ஏற்றுக்கொள். ஆண்டவரே, அன்பின் கரம் இப்பொழுது அவர்களை தொடரட்டும் அப்பா. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா, இந்த சமூகத்தின் கேடுகட்ட உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டிலே அடித்தட்டிலே கிடக்கிறவர்கள் ஆண்டவரே, இப்பொழுது
அவருடைய சொந்த தகப்பனாய் நீர் வந்திருக்கிறீர். எல்லா ஜனத்தையும் ஒன்று போல பார்க்கிற உடைய அன்பு கரங்களுக்கு நடுவில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இப்பொழுது உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இயேசு எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் உள்ளத்திலே வலது கரத்தை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இன்று முதல் நான் உம்முடைய மகனாய் மாற விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக, முகந்தெரியாத இந்த பிள்ளைகளுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை போல பாவத்தின் பிடியிலே சிக்கி இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை கண்டு, ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் வந்து சொந்த பிள்ளைகளாய் அவர்களை மாற்று. மகனே, மகளே என்று கூப்பிடுகிற ஆண்டவரே, இந்த பேரின்ப வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது கேட்கட்டும். ஆண்டவர், நீ பேசுகிற தெய்வம், என்னோடு பேசுகிறவர் உடைய பிள்ளைகளோடும் பேசும். ஆண்டவர், உடைய பிள்ளைகளோடும் பேசும். ஆண்டவர், இன்றைக்கு ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களா. ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி மெய்யாகவே உங்களுக்கு ஒரு விடுதலையின் நிகழ்ச்சியாய் அமைந்திருக்கும் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரையில் காணும் எங்களுடைய எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.